Hi guys, கொஞ்ச நேரம் கொஞ்சம் adjust பண்ணிக்கிறேன் நம்ம கேமராவை. Okay. Hi guys. வணக்கம். And welcome to Ruti And Luki Lifestyle. So, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? DIML தான் பார்க்க போறீங்க. வழக்கம் போல DIML. என்னது இன்னைக்கு என்ன சமையல்? சாம்பார், காய்கறி போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட் எல்லாம் போட்டு சாம்பார், சைவ மட்டன் வறுவல், மிக்ஸ் வெஜ்ஜி. பாருங்க இன்னைக்கு அவ்வளவு மறக்கறி. ஆமா. சைடு இருக்கு ஊறுகாய் இருக்கும், இருக்கா? இருக்கு. அப்புறம் தயிர் எல்லாம் இருக்கும். நார்மலா. சோ வாங்க. இப்படிதான் இருக்கு எங்க கிச்சன் இன்னைக்கு பாருங்க. ஏன்னா நான் வேலை விட்டு வந்து கையோடய எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வேகமா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஆமா, சீக்கிரமா வேலை முடிச்சுட்டா சின்னங்க இருக்கும். ஆமா, வீடெல்லாம் பாருங்க ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. இப்ப இதை சமைச்சுக்கிட்டே நம்ம எல்லா வேலையும் பார்த்துடலாம். இல்ல என்ன செய்ய போறேன் இன்னைக்கு எல்லாமே மெயின் வந்து இந்த டிஷ்ல பாருங்க அவ்வளவு ஐட்டம் போட்டிருக்கேன் டிஷ்ல. இல்ல அப்பதான் காய்கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், காய்கறி வீணா ஆகாது. வாங்க காமிக்கிறேன். காய்கறி காமி பாருங்க அவ்வளோ ஐட்டம் போட்டிருக்குங்க. சாம்பார் வைக்கிறதா காமிக்கல, அப்புறம் எல்லாரும் சொல்லுவீங்க எங்களுக்கு தான் சாம்பார் வைக்க தெரியும்னு. எல்லாமே எல்லாத்துக்கும் செய்ய தெரியும். சிம்பிளா சும்மா இப்ப புதுசா கல்யாணம் ஆகுறவங்க சமைக்கவே தெரியாதவங்களுக்குலாம் இது ஒரு இதா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் சாம்பார் ரெசிபி போடுறது இல்ல, வேற ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் வந்து பருப்பு வேக வச்சு நல்லா அப்படியே மத்தி வச்சிருக்கேன், அப்படியே கடைஞ்சி. ஸோ காய்கறியில கொஞ்ச நேரம் வரட்டும், வந்தோடனே எடுத்து நம்ம இங்க ஊத்திட்டு புளி தண்ணி ஊத்திட்டோமா சாம்பார் வச்சுன்னா வேலை முடிஞ்சு. சைவ மட்டன் அரிசிக்கு வந்து சைவ மட்டன் வந்து பொரிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நான் இப்ப வெட்டிக்க போறேன். ஓகே, சோ நான் எல்லாம் வெட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, ஸோ அவங்கள எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சோடனே எல்லாம் நம்மளுக்கு இதை காமிப்பாங்க. இன்னைக்கு மட்டனில் என்ன செய்கிறாங்க. மட்டன்னா சைவ மட்டன் ரியல் மட்டன் இல்லை, சைவ மட்டன் தான். இன்னைக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் இன்னைக்கு வெஜிடேரியன்லாம். இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வெஜி டே. ஏன்னா இது ரூட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சைவமா சாப்பிட. சோ அதனால தான். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம அப்புறமேல பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் குடிக்குது, குளு 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 குடிக்குது. ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு கிட்ட ஜூம் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அப்படி என்ன சொல்லுவாங்க, பாயிலிங். ஸோ நல்லா அதை கொதிச்சு எல்லாம் நல்லா இருக்கணும். கடைசியா கொஞ்சம் நெய் விட்டு தான் நாங்கள் இறக்குவோம் சாம்பார். ஏன்னா ரூட்டிக்கு அவ்வளோ பிடிக்கும் நெய் விட்டு இறக்குற சாம்பார். அவ்வளோதான், சாம்பார் வச்சாச்சு. ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, எனக்கு தெரியல. அவங்க நார்மலி சாம்பார் வச்சாச்சு. அவங்க வந்து அவங்க லூத்தி சொல்றது வந்து வித்தியாசமா இருக்கு. இல்லை, நான் எப்போதும் அவன் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். எப்போ இந்த சமைக்கும் போது சாம்பார் வச்சாச்சு அது இழுக்கிறாங்க பாருங்க, ஸ்டைலா. அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டைலு பாருங்க. இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு வச்சோம்னா பிள்ளைங்க கூட சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒன் ஷாட்டா ஒரு பாட்லயே இவ்வளவு காய்கறி போட்டு முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் போட்டு நம்ம சோறுல பிணைஞ்சு கொடுத்தோமா பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம பெரிய ஆளுங்களும் காய்கறி சாப்பிடாதவங்க சாப்பிடலாம். இப்ப சாம்பார் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது இப்ப வந்து காய்கறிலாம் நான் வெட்டிட்டு இருக்கேன். அங்கே அந்த சைடில் வெட்டி இருக்காங்க காய்கறி. ஸோ அவங்க காய்கறி எல்லாம் வெட்டி முடித்தோடனே அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூத்தி வந்து கொஞ்சம் என்னென்ன வாஷிங் பண்ணிவிட்டு வாயில் இந்த பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். அந்த பேன் கழுவி வச்சுருக்காங்க. ஸோ பேன் வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க, சூடாகணுமா. எஸ், பேன் சூடாகிறதுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க.
ஸோ நம்ம லூட்டி பார்ப்போம். ஸோ லூட்டி என்ன சொல்லுறீங்க? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நான் அந்த சைவ மட்டன் பொரிச்ச எண்ணெய். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் ஹவுசிங் ஏரியா தான். இது ஸோ அங்கங்கே சவுண்டுலாம் இருக்கும். இட்ஸ் நார்மல் திங். இது எங்களோட நெய்பர் தான் கூப்பிட்றாங்க அவங்க டாட்டரை. பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகுது. சாரி, கொஞ்சம் தண்ணியோட போட்டாங்கன்னா ஸோ எண்ணெய் வந்து இப்போ சூடாக்குறாங்க. அப்போ என்னென்ன போட போகிறாங்க நம்ம பார்ப்போம். இங்கே இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்ம அங்கே பானைக்கிட்ட. ஓகே, சட்டையா பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுருக்காங்க. இது வந்து என்ன ஸ்டைல் சொல்லலாம்? சைனீஸ் ஸ்டைல் சொல்லலாமா? என்ன ஸ்டைல் வச்சுக்கலாம். சோப்பு மிளகா ரெடி எடுத்துறணும். இப்போ வந்து கார்னு எல்லா காய்கறி கூட போட்டுக்கலாம். கார்ன் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அவங்க கார்ன் போட்டுக்கிறாங்க. அங்கே ஒரு கார்ன் இருக்கு, அங்கங்கே ஒழிஞ்சிருக்கு கார்னு. காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி போட்டுக்கோ. காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி கார்னு எல்லாம் போட்டுட்டாங்க. இன்னும் ஒரு ப்ரோக்கோலி அங்கே இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில்? காலிஃப்ளவர் தான் சொல்லுவாங்க. இல்லை அது இன்னொன்று ஐட்டம். இது வந்து சீனா அவரைக்காய். சீனா அவரைக்காய். நம்ம அவரைக்காய் இல்லை, சீனா அவரைக்காய். ஸோ இது வந்து ஸ்பெஷல் வந்து டெலிவரி வந்துருக்கு சைனாலேருந்து. சைனாலாம் இல்லை, சைனீஸ் பீப்பிள் சாப்பிடுவாங்க அது கடையிலலாம். இப்போ அங்கெல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு என்னடா அக்கா வந்து இங்கே அவ்வளோ மறுக்கறி செஞ்சுருக்கு, நல்லா இருக்குது பார்க்க. இது கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு சாம்பார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரக்கீரை போட்டாங்க. இப்போ இதுவும் பாருங்கள், ப்ரோக்கோலி, கார்னு, காலிஃப்ளவர், அப்புறம் சைனீஸ் ஒரு வெஜ்ஜி போடுறாங்க. ஸோ சைனீஸ் பீனு. ஸோ அதை போட்டு அப்புறம் சில்லியும் பூண்டெல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஷ்ரூம் போடுறாங்க. மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலேயே நான் எனக்கு சோறு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எந்த கறி தேவையில்லாம இதுலேயே போட்டு சாப்பிடலாம். இனி இவ்வளோக்கு பிறகு விருந்து நினைக்கிறீங்க. சும்மா ஆசைக்கு நல்ல எனக்கு நல்லா சாப்பிட்ணும் வெஜ்ஜியா, எனக்காக செய்கிறாங்க இன்றைக்கி. வெஜ்ஜி கேட்பேன். அதனால தான். ஆனால் ஒன்று இலை இருந்துச்சுன்னா, பனானா லீஃப் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ இன்னைக்கு இதை என்ஜாய் பண்ணுவோம். தேவையான அளவு. எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க? எத்தனை பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்றீங்க? திரும்ப இப்போ வந்து பெத்து எல்லா பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஏன் திரும்ப வைரஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போல்லாம் புது வைரஸ்லாம் வருது. ஆஃப்ரிக்கா வைரஸ் தான் அது ஒன்று. ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, இஃபெக்ட் வந்து ரொம்ப வெரி ஹையா. ஸோ ஹேவ் டு பி கேர்ஃபுல்லா. இல்லை இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்லாம் அவங்க லேப்டாப் இன்னும் ரெடி ஆகலையா, அதனால தான் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்ப்போம், இன்னும் குறிச்சிக்க லேப்டாப் ரெடி ஆகிருமா. ஸோ நாளைக்குலேருந்து மேபி நாளாந்திக்கு மேபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹோப்ஃபுல்லி. இந்த அவரைக்காய் போட்டுக்கோ, சீனா அவரைக்காய். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஸ்டர் சாஸ். நல்லா இருக்கும் ஒய்ஸ்டர் போட்டோன்னே. அது டேஸ்ட் வந்து ஏற்கனவே மஷ்ரூம் வேற போட்டிருக்கோம் நம்ம. இதுல எந்த சிக்கனோ எது போடாமலே இந்த மாதிரி செஞ்சோமா அவ்வளோ நல்லா இருக்கும்.
ஒருத்தவங்க இந்த ஃபிஷ் பால்லாம் போட்டு ஆனா எனக்கு இப்படி சாப்பிட தான் இந்த வெஜ்ஜி பிடிக்கும். இப்போ வெஜிடேரியன் வந்து ஒயிஸ்டர் பாய்க்கலாம் கூட ஓகே தானே? வெஜ்ஜி ஒயிஸ்டர் இருக்குது. நாங்க பியூர் வெஜிடேரியன் இல்ல. பியூர் இல்ல. அதனால நான் ஒயிஸ்டர் சாப்பிட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபீலுக்காக நாங்க சமைச்சு சாப்பிடுறோம். ஆனா வெஜிடேரியனா மேபி அங்க வேற பாய்க்கலாம். சோ இது வந்து சிக்கன் மேகி பவுடர். அதாவது மேகி என்னது சொல்லுவீங்க? சுக்கு பிரசவா? சுக்கு பிரசா. இந்த மாதிரி வெஜ்ஜிக்கெல்லாம் அது போட்டா நல்லா இருக்கும். நாங்க மாமியார் ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வெஜ்ஜி பேக்கெட் கொஞ்சம் சீனி போட்டா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட். உடனே அவங்க சன் வந்து எடுக்கிறாரு இந்த சீனியா. இது வந்து என் மாமியார் எடுக்க சொல்லி கொடுத்தாங்க டிப்ஸ். நீங்களும் சீனி போட, ஆனா கொஞ்சமா போடுங்க, அள்ளி கொட்டிடாதீங்க. அத ஒரு டேஸ்ட்காக தான், இவ்வளவுதான், அவ்வளவுதான். for டேஸ்ட்காக தான். Taste will be more nice. Okay. இது அவ்வளவுதான். இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. Yes. ரொம்ப வேவ் வச்சா அந்த ஜாட்லாம் எல்லாமே இருக்காது. இப்போ இவ்வளோ ஹாஃப் குக்னா செம்மையா இருக்கும். and more vitamin and எல்லாம் இருக்கும். ஒரு கோல் எடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பரவாயில்ல. ஓகே. சோ மூடி வைக்க கூடாது, சூடா ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் அடுத்த டிஷ் உங்கள்கிட்ட காட்டுறேன். சோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்த டிஷ்க்கு. அப்படியே சேர்ந்து உங்களோட நானும் கிச்சன்லாம் சுத்தம் பண்றேன் பாருங்க. இப்படிதான் வேலைக்கு போயிட்டு வந்தா. இப்போ நம்ம செய்யறதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். இது வந்து ரெட் சில்லி பவுடர், காரமே இல்லாத சில்லி பவுடர், காஷ்மீர் பவுடர் சொல்லுவாங்க. இது சின்ன சீரகத்தூள், சின்ன சீரகத்தூள் போட்டுட்டேன். சின்ன சீரகத்தூள், பெரிய சீரகத்தூள், மிளகாய் தூள். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணா கார மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கண்டிப்பா நான் போடுவேன். உங்களுக்கு தெரியும் எனக்கு ஃபேவரட்டான ஒரு மிளகாய் தூள் இருக்குன்னு. நம்ம திக்க ஹலால். ஓகே, அது கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறம் தேவையான அளவு மல்லித்தூள் போட்டேனா? இல்ல, மல்லித்தூள் போடல. மல்லித்தூள் தேவையான அளவு. ஓகே, இப்போ வந்துட்டு மிளகுத்தூள். ஓகே, உங்கள்கிட்ட மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக மிளகு இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தழு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஓகே, இதுதான் இதோட மசாலா. சரி வாங்க இப்படி பார்த்துடலாம். நம்ம அடுப்பு பார்ப்போம். அடுப்பு இது வந்து சைவ மட்டன். சைவ மட்டனை பொரிச்சு நான் 2 பீஸ் போட்டு வச்சிருக்கேன். சைவ மட்டன் இப்படிதான் இருக்கும், வெஜ் மாக் மட்டன். ஓகே, தேங்காவை நல்லா வறுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி. இது நான் வெஜ்ஜிலையும் செய்யலாம், வெஜ்ஜிலையும் செய்யலாம். எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் கூடுதலாவே ஊத்திக்குவோம். ஏன்னா நல்லா வரும், அதுலயே வதங்கி வரணும். இந்த ரெசிபி வந்து எனக்கு சொன்னது வந்து என்னோட சிஸ்டர்ல சுதானி. இப்படிதான் என் வீட்டில் அவங்க செய்வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மட்டன் மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல்லாம் இப்படிதான் செய்வாங்க, சூப்பரா இருக்கும். ஸோ இது அவங்களோட ரெசிபி. நான் கேட்டோன்னே எனக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு காட்டுங்க, ரொம்ப நன்றி தான் சொல்றேன். ஓகே, காமிக்கிறேன் இருங்க. சுதானி ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லு. பட்டை, பூவு, கிராம்பு, பொட்டாச், பெரிய சீரகம். ஓகே, பார்க்கலாம். தேவையான அளவு பொரிட்டோம். இது பொரியுது. டவுன் பண்ணணும் லெமன் கிராஸ். வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம்.
இது நல்லா வதங்கிட்டோம். சூப்பரா இருக்கும். ரசம் சாம்பார் இந்த மாதிரி வச்சு நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரீசனா நான் சிக்கன்ல செஞ்சு கொடுத்தேன். ஆனா நான் உங்கள்கிட்ட அந்த ரெசிபி ஷேர் பண்ணேன். சரி சைவ மாக்குல செய்வோன்ட்டு தான். சேம் மெத்தட். நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். மசாலா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன சீரகத்தூள், பெரிய சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கார மிளகா வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க எவ்வளோக்கு காரம் வேணும்னு. அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ இதோடய அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். காலியாச்சு. நான் பெருசாக அரைச்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வடை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். திருப்பி சொல்லுங்க. நல்லா திக்கிடுங்க. இப்ப சொல்லுங்க. காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துருவோம். இதுக்கே இந்த சின்ன ஃபயர்லேயே நல்லா எல்லாம் வேகட்டும். மீன்வாயில் என்ன செய்யறேன் இந்த இடத்துல அப்படியே தொடச்சி கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறாங்க. ஆமாம். நான் வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கிண்டுறேன். இது நல்லா குக் பண்ணும். பாருங்க நல்லா அதெல்லாம் பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. வெங்காயம் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் வறுத்துக்கணும். காஞ்ச மிளகா ஸ்மெல்லாம் அப்படியே வரணும். அப்பதான் செம்மையா இருக்கும். இப்போ என்ன செய்வோம், அடுப்பு வந்து ஸ்லோ நெருப்புல வச்சுட்டு இந்த மசாலாவை எல்லாம் போடுவோம். மசாலா செய்யவே கூடாது. நெருப்பு வச்சுக்கோங்க. என்ன சமையல் சமைச்சாலும் மசாலாவை பேர்ன் பண்ணக்கூடாது. பேர்ன் பண்ணிட்டீங்க அதோட ருசியே சுவையே போயிடும். ஸோ இதில் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டு இந்த பச்சை வாழையெல்லாம் நம்ம போக வைக்கலாம். ஸோ இந்த எண்ணெயிலேயே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தீயவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஸ்லோவா வச்சுட்டு தான் நீங்க செய்யணும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தப்பே இல்லை. ஓகே, இந்த மசாலாவோட பச்சை வடைலாம் போகணும். இப்போ மட்டன், ரியல் மட்டன் நீங்க செய்றீங்கன்னா ரியல் மட்டன் தண்ணி இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுக்கோங்க நீங்க. ஸோ மசாலா வந்து தீயக்கூடாது, தீயாம இருக்க நல்லா அந்த பச்சை வடைலாம் போற வரைக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு தண்ணி இதில் தெளிச்சுக்க போறேன். அவ்வளோதான், ரொம்பலாம் ஊற்றி இது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த மசாலா வந்து வாடை இல்லாம பச்சை வாடை இருக்கக்கூடாது. அதுக்கு தான் மெயினா. சரி பாருங்க, மசாலா தீயவே இல்லை பார்த்தீங்களா? தீஞ்சிச்சுன்னா டேஸ்டே போயிடும் சாப்பாடோட. நான் சொல்ல சொல்ல ஊப்பட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, வெயிட் பண்ணணும். எங்க பையன் வெயிட் பண்ணியிருக்கோம். எப்படா சமைச்சு முடிப்பாங்க, எப்படா சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம்.
ஏன் தெரியுமா அதோட ஸ்மெல்லே அட்ராக்டிங்காக இருக்கு. என் கூட சேர்ந்து இவரும் இந்த ஸ்மெல்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. இல்லை அன்றைக்கி சமைச்சாங்க, ஆனால் அன்றைக்கி ரெசிபி ஷேர் பண்ணல. அது அன்றைக்கி கோழியில் செஞ்சாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோ. மாக் மட்டனில் செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இந்த பச்சை வாடையை நம்ம வந்து எடுக்கணும். கிண்டுறீங்களா? இதுல எண்ணெய் அப்படியே திரிஞ்சு வரணும், விடக்கூடாது கிண்டுறத. என்னது முக்கியமான வேலை கிண்டுற வேலை. ஆமா, நாங்க கட்டணி கையோட இங்கே நான் கிண்டி இருப்பேன், அங்கே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிடுவேன். நல்லா உடையணும். என்னது? நல்லா எண்ணெய்லாம் உடையிறதுன்னு படிடுமா? உடையணும். ஓ வதங்கணும். சாரி, புது பஸ் அடுத்தது புது வார்த்தை உடையணும். என்னன்னா உடையணும். Oh, no, 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 no. நம்மளும் தெரிஞ்ச மாதிரி தான் பேச முடியும். பாருங்க, தீயாம நல்லா அண்ணன் வறுத்திருக்காருங்க. நல்லா திரிஞ்சு வருது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்மளோட இந்த வெஜ்ஜி மொக்க போட போறோம். போட்டு தேவையான அளவு சால்ட் நம்ம ஒன்னும் போடல. சால்ட் போட்டுக்கோ. தேவையான அளவு சால்ட். இப்போ சால்ட் போடுங்க. அப்படி நீங்க மேகி சுக்கு பிரசா பாய்க்கணும்னா பாய்ச்சிக்கோங்க. நானும் போடுறேன் கொஞ்சம் மேகி சுக்கு பிரசா. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் கூட தீயல பார்த்தீங்களா? இப்படி தண்ணி பத்தலன்னா லைட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இது வந்து ட்ரையாக இருக்கணும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. உங்களுக்கு தெரியுமா யார் கால் பண்ணா? இந்த ரெசிபி சொல்லி கொடுத்த ஜீவனே ஒன்று கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மூக்கு வெறுத்துருக்கோம், அவங்களுக்கு திடீர்னு ஃபீல் பண்ணிடுச்சு. தேங்காய் வறுத்த தேங்காவை நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணி நல்லா கிளறுவோம். அவங்களுக்கு ஃபீல் பண்ணிட்டாங்க. நீ அவங்க பற்றி பேசுகிறதுனால அவங்க ரெசிபி ஷேர் பண்ணுற. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஏன் ஜாய்ஸ் கிட்ட பேசணும்னு, லூத்தி கிட்ட பேசணும் அவங்களுக்கு ஆசை. ஸோ இப்படியே தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு போடல கொத்தமல்லிக்கு. வேணும்னா போட்டுக்கலாம். இருக்குதா, ஆனால் நான் போடல. ஐயோ, இந்த இது பார்க்க பார்க்க வயிறு பசியோடு இருக்கு. ஹலோ, போல் போலா போல் எடுக்க சொன்னேன். எவ்வளவுதான் ஆஃப் பண்ணிட வேண்டியதா? நம்மளோட சுவையான வெஜ்ஜி மாக் இஸ் ரெடி. எனக்கு அந்த காண்டு அது வந்து பிகாஸ் அது ஸ்பைசினஸ் வந்து அதனால தான் அது கொஞ்சம் பார்த்தீங்களா இப்படி ருசிக்க. கண்டிப்பா இதை வந்து நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ரெசிபி. நான் எதெல்லாம் கண்டிப்பா ருசியா இருக்கும் சொல்லணும், அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள்.
சிம்பிள் தான். ஓகே, நம்மளோட வெஜி மாக் மட்டன் இஸ் ரெடி. வறுவல், மட்டன் வறுவல் இஸ் ரெடி. ரெடி லுக்ஸ் வெரி yummy. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்கன்னா இப்படியும் புரியுறாங்க என்ன தெரியல. அப்புறம் என்ன பண்ணணும்? லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் and bell icon click பண்ணுங்க. Yes guys, bye. Bye. Peace and hi. See you in next video with interesting உங்களை பார்க்கிறோம். Very cool. சீக்கிரம் next videoல பார்ப்போம். Bye bye. Bye. Stay safe at home. Stay safe. Like you guys.